guys, welcome to Raji Rhythms channel. இது வந்து தமிழ் நியூ இயர் அன்னைக்கு எடுத்த vlog. 2 days-ஆ போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணுறேன். காலையிலேயே நான் ஃபர்ஸ்ட் எழுந்ததும் முக்கணி காணுதல் இந்த பரிகாரம் தான் பண்ணேன். பரிகாரம் இல்லை, என்ன சொல்வாங்க, ஐயோ தெரியலையே. சரி, ஓகே. இந்த என்னது, ஐயோ இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படி தான் இருக்குது, வடிவேல் டைலாக் மாதிரி. ஓகே, இது வந்து முக்கணி காணுதல் வந்து பண்ணுறாங்க, அதுதான் நானும் பண்ணேன். முக்கணியான மா, பலா, வாழை, மல்லிப்பூ, வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சைப்பழம், ஆப்பிள், கிரேப்ஸு, காயின்ஸு, நோட்ஸு, மிரரில் வந்து ஒரு கோல்டு செயின், இது எல்லாத்தையுமே வந்து நான் முன்னாடி நாள் நைட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தமிழ் நியூ இயர் காலையில் எழுந்ததும் நான் இதை ஃபேஸில் தான் வந்து முழித்தேன். கண்ணாடி வழியாக இது எல்லாமே பார்க்கணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்க்கணும். ஸோ நான் 5 o'clockலாம் எழுந்துட்டு இதை வந்து பார்த்துட்டு என்னோடய நெக்ஸ்ட் வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போன வருஷமும் நான் பண்ணியிருந்தேன், இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வருஷமும் நம்பிக்கையோடு பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட நல்லாவே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு எது பண்ணாலும் எல்லாமே நல்லாவே நடக்கும். அண்டு குளித்து முடிச்சிட்டோம், வீடு வாசல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு காஃபி தான் குடிச்சிருந்தேன். நான் என்னோடய வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து டெய்லி காஃபி குடிக்கிற பர்சன் கிடையாது. ஏதாச்சும் ஒரு மார்னிங் வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் வந்து டெய்லி மார்னிங் இன்டேக்காக எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு இருக்குது, ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்க போகிறோம், அண்ட் என்னோடய ப்ரைடல் ஒர்க் டைம்லலாம் இந்த மாதிரி சுகர் போட்டு நான் வந்து காஃபி, டீ இந்த குடிப்பேன். பிகாஸ் இந்த மாதிரி குடிக்கிறப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கும், பசிக்காமல் வச்சுக்கும். இந்த மாதிரி டைமில் மட்டும் நான் குடிச்சுப்பேன். இந்த வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து ஹாலு. பிகாஸ் அந்த ஜன்னல் வழியாக சூரிய வெளிச்சம் வந்து டேரெக்டாக வந்து சாமி ரூமில் வந்து படும். அண்ட் இங்கே வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும். இந்த வேப்ப மரம் வந்து நம்ம சென்னைக்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் இல்லாமல் ஏதோ ஒரு ஊரில் இருக்க மாதிரி ஒரு காமாக வச்சுக்கோ அந்த வீட்டில். இந்த வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். வாச தெளித்து கோலம் போட்டுட்டு சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலான்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாசப்படிக்கு, சாமி படத்துக்கு அண்டு சாமி பொருட்களுக்கெல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பூ வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ, மல்லிப்பூ, தென் கனகாம்பரம் பூ, இது 3 வாங்கியிருந்தேன். சாமந்தி பூலேயே வந்து கலர் கலராக வரும்ல, அந்த மாதிரி நிறைய பூ வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த ஒயிட் கலர் பூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்ததும் ஐயோ க்யூட்டாக இருக்குதுன்னு வாங்கிட்டேன். நான் என்னோடய உருளியை வந்து டெக்கரேட் பண்ணுறப்போ அந்த ஒயிட் கலர் பூ வச்சு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து குக் பண்ணி முடிச்சிட்டேன். பிகாஸ் 10:11 வந்து நல்ல நேரம், இதுக்குள்ளே நம்ம வந்து சாமி கும்பிடணுன்றதுக்காக எல்லாமே சாம்பார், வடை, பாயசம், ரைஸு, அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு இது எல்லாமே வந்து நான் பொறுமையாக பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சமைக்கிறது வந்து லேட் ஆயிடுச்சுன்னா இதாகிடும், கடைசியில் கும்பிட முடியாமல் போயிடும் நல்ல நேரத்தில்ன்றதுனால எல்லாமே வந்து கடகன்னு பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு என்னோடய வீட்லேயே சாமி கும்பிட்றப்போ ரொம்ப பிடிச்ச பார்ட்டுனா இந்த சாம்பிராணி போடுறது, பாரம்பரிய முறையில் போடுவாங்கள்ல, கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் ஏற்றாமல் இந்த மாதிரி டைப்பில் போடுறது ரொம்ப பிடிக்கும். போட்டுட்டு சாமிலாம் கும்பிட்டு நிலா மோமோஸை வந்து அழகாக வந்து போட்டு வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம சாமி வந்து வீட்டில் பூஜா பண்ணுறோன்னா நம்ம கூப்பிட்டானா வருவாங்க, நடந்து பொறுமையாக வந்து அழகாக காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சு விடுவோம். க்யூட்டாக இருந்தாங்க, ரவுடி பேபிஸ் மாதிரி. ரொம்ப பசிச்சது, சாப்பிட்டுட்டு இலை சாப்பாடு தான் சாப்பிட்ருந்தேன். நம்ம வீட்டில் சாமி பூஜை பண்ணுறப்ப தான் அந்த இலை சாப்பாடெலாம் சாப்பிட முடியும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு தென் கோயிலுக்கு போகலாம் ஈவினிங்ன்ட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் தான் போயிருந்தோம், பாடி சிவன் கோயில். செம்ம கூட்டம். நான் வந்து என்ன சொல்கிறது, சிவராத்திரி அன்றைக்கி தான் இவ்வளோ கூட்டம் இருக்கோன்னா, இன்றைக்குமே வந்து தமிழ் நியூ இயர் அன்றைக்குமே கோவில் உள்ளே வந்து சுற்றி க்யூ. எங்களால் சாமி பார்க்க முடியல. பிகாஸ் மறுநாள் வந்து இஷ்யூக்கு வந்து எக்ஸாம்ஸ் போகுது, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்றதுனால சரி அவள் காலைல எழுந்துக்க முடியாமல் போயிட போகுதுன்ட்டு நாங்கள் வந்து கோவில் உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். அது மட்டும் கொஞ்சம் சேடாக இருந்துச்சு, சாமியை பார்க்க முடியலன்னா. நிறைய பேர் அந்த மாதிரி தான் பார்க்காம போயிட்டாங்க, ஏன்னா அவ்வளோ க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சாமி கபோர்டு வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் சாமி வச்சுருக்கேன், என்னெல்லாம் சிலைகள் வச்சுருக்கேன்னு ஒரு ஃபுல் வீடியோவாக கிளியராக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒரு வீடியோ எண்ட்லேயும் சொல்கிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் போட முடியும். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ காய்ஸ், பாய்.